assume that acceleration due to gravity on the moon is acceleration due to gravity on the moon is 0.2 time acceleration due to gravity on the earth. இதான் கொடுத்திருக்க data. RE is the maximum range of the RE is the maximum range of the projectile on the earth. Maximum range in formula U squared by G. Right? Range. U squared sin 2 theta by G. Sin maximum range in வந்துருச்சுனாலே sin 2 theta become 1. Sin 45. 2 into 45. Sin 90 போட்டு 1 ஆக்கிடுவேன். இதான் maximum range in earth. அதேதான். What is the maximum range of the surface of the moon for the same velocity? So, இது எர்த்ல acceleration. அப்போ மூணுல U squared by G moon. புரியுதா? ஒரு ஷார்ட் புட்ட எர்த்ல நீ போட்ட டிஸ்டன்ஸ ஆரின்னு வச்சுக்க 45 டிகிரில த்ரோ பண்ற. நீயே போய் மூணுல எவ்வளவு தூரம் போடுற? இதான் கொஸ்டின். ஓகே, இப்போ மூணுல acceleration due to gravity less. acceleration less ஆச்சுன்னா distance will be more. இதை நம்ம பிராக்டிக்கலா போடுவோம். இப்போ இது G. அப்ப ஆரம் மூணுல போட்டு U squared by acceleration of the மூணுக்கு பதிலா நீ என்ன போட போற? 0.2 into GE போட்டுட்ட. உனக்கு U squared by G தான் RE. அப்போ RE by 0.2 multiplied by 10 divided by 10, which will be 10 by 2 5. கரெக்டானா? இது வந்து 2 ஆயிரம், அது 10 ஆயிடுச்சு. 5 RE ஆன்சர். அப்போ மூணுல நீங்க 10 மீட்டர் போட்டேன்னா அங்க எத்தனை மீட்டர் தான் போடுவ? 50 மீட்டர் போட்டுருவேன். 5 RE is the distance. நீ ஷார்ட் புட் போடுற. கிளியரா இருக்கியா? 45 ஆர் ஜாவ்லின் போடுற. இங்க 5 மீட்டர்ஸ் நீ போட்டேன்னா அங்க 25 மீட்டர் 5 டைம்ஸ் அதையும் போட்டுருவேன்றதான் இதோடைய கான்செப்ட்.